தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியின் லேட்டஸ்ட் பொங்கல் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ். வெறும் காமெடி படம் அப்படிங்கிறது எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. காமெடி படம், பட் we have to இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது. To be honest, I was very excited to work with him. So more than being intimidated by him, because I know what kind of an actor. What happened is, I got intimidated. அவங்களோட ஒரே நைட்மேர் என்னன்னா, செட்டுக்கு நான் வரும்போது எதையும் மாத்தி தொலையாதீங்கடா டேய். குடும்ப படம் தான், பட் த பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி மாடர்ன் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப சவுண்டிங்ல இருந்து the way we shot. I come to the set and I'm like, ready sir, I'm prepared. All dialogues everywhere I know. Ma'am, actually few are cut ma'am, few are replaced ma'am. Like what are cut, what are Telugu adella I have never done it. But here the first time when everybody, we all sat down, so Guru sir is like, so you know, Amma thought that, you know, acha director is Somana director na ஃபெயிலியரை பத்தின பயம் எனக்கு இல்லை. இங்க சக்சஸ்ங்கிறது ஏன் ரொம்ப அவசியப்படுதுன்னா, ஏன் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்குன்னா, சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடன் சொல்லி கான்வர்சேஷன் ரொம்ப யதார்த்தமான கான்வர்சேஷனா இருக்குது. காரணம்னா, இங்க இருக்கிற பர்சனாலிட்டிஸ் நம்ம லைஃப்ல நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்குற முகங்களாவே தெரிவாங்க. அதுதான் அவங்களோட இயல்பு. 2024 இந்த மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா தமிழ் சினிமாவில் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. இவர் லீடா பண்ண படம். அதுக்கப்புறம் 2024 முடிகிறப்போ தமிழ் சினிமாவுக்கு நிறைய படங்கள் ஹிட்டாகவே அமைஞ்சது. அதே மாதிரி 2025 இந்த படம் அமைய போகுது. மணிகண்டன். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, இந்த நான் மகனல்ல படத்தில் ஒரு டைலாக் வரும். சூரி பார்த்து கார்த்திக் கேட்பாரு, டே யார் நேரத்தில் அவனெல்லாம் பார்த்து எங்கடா அவனை வைக்கிறேன், சும்மா இருமச்சான், ஒரு குடும்பஸ்தண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் டேக்லைன் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு படமா இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். வணக்கம். விகடன் சார்பா வாழ்த்துக்கள். அந்த ஒரு டைலாக் தான், குடும்பஸ்தனை பார்த்தா நமக்குலாம் மரியாதை வரும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற நுவான்சஸ் எடுத்து போஸ்டர்லையும் சரி இவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது, மக்களுக்கும் சரி சினிமா சார்ந்தவங்களுக்கும் சரி. இந்த மனுஷன் நம்பி போனால் படம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் போஸ்டரில் கொடுத்துருக்கீங்க. இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமிக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ கிட்ட எல்லாம் பொறுமையாக வரேன். ஹீரோ கிட்ட வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டிரெக்டர். நீங்கள் எடுத்த சீரீஸாக இருக்கட்டும், எல்லாமே யூடியூப்ல க்ரோரில் ரீச் ஆன ஒரு சீரீஸ். பேக் டு ஸ்கூலாக இருக்கட்டும், அம்முச்சியாக இருக்கட்டும், அம்முச்சி 2ஆக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் முன்னாடி பண்ண அலுமினாட்டி பாய்ஸ் ஹாஸ்டல் பசங்களை வச்சு பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஓவராலாக கிரியேட்டிவாக எனக்கு இங்கே இருக்கிற ஸ்பேஸ் இவ்வளோதான், அதெல்லாம் யோசிக்காமல் அந்த ஸ்பேஸில் என்னால் என்ன பேச முடியும், என்னோட டைரக்ஷனில் என்ன பேச முடியும், அதுக்குள்ளே என்ன பொலிட்டிக்கல் சட்டரை ஆட் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குற ஒரு பர்சன் தான் நீங்கள். ஸோ ஃப்ரம் த பிகினிங் யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நீங்களும் இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சதே. பிரசன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான். நாங்கிறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான், நாங்கிறது பிரசன்னாவை சேர்ந்தது தான். அதுதான் 2 பேருமே தான் ரைட்டர், 2 பேருமே ரைட்டர் ஆக்சுவலி. அவர்தான் ப்ராப்பர் ரைட்டர். ஓகே, பரவாயில்ல. ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய கிரெடிட் கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். அவர் எனக்கு மென்டார் மாதிரி. ஓகே, ஸோ அங்கிருந்து வந்த ஒரு ஸ்பேஸ் தான் இன்னைக்கு மணிகண்டன் கதை சொல்லி நீ மணிகண்டனுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மணிகண்டனே சொன்னாரு. அவர் வேற யாருக்கும் போல, எனக்காக வெயிட் பண்ணாரு அப்படின்னு. ஸோ தட் ரைட்டிங் மணிகண்டன் மேல வச்ச ட்ரஸ்ட், இதுதான் குடும்பஸ்தன். என்ன அதை பத்தி சொல்லுங்க. லைக் மைண்ட்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது என் வாழ்க்கையில் அது ரொம்ப நிஜமா இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஒத்த கருத்துடைய மனிதர்கள் என் கூட ரொம்ப ஈஸியா டிராவல் ஆகி வந்திருக்கிறாங்க. பிஃபோர் மீட்டிங் மணிகண்டன் பிரசன்னா மாதிரி ஒரு ஆள் அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டீம் இப்போ வரைக்கும் இருக்கிற ரைட்டர்ஸோ இல்லை மற்ற ஆக்டர்ஸோ எல்லாருமே தான். நாங்கள் இந்த படம் மணி சார் மணிகண்டன் பண்ணணும்னு நாங்கள் பேசும்போது குட் நைட்டுக்கு முன்னாடி தலைவா, குட் நைட்டுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டு இது பண்ணது. குட் நைட்டுக்கு அப்புறமும் அவரு எங்க மேல ட்ரஸ்ட் வச்சதான். நீங்க அவருதான் கேட்கணும். நான் கூட யோசிச்சேன், குட் நைட் எல்லாம் வந்துருச்சு, படம் ஹிட் ஆயிடுச்சு, இனி என்ன பண்ண போறாருன்னு. அவரு அப்படியே எங்களுக்கு என்ன கிரெடிட் இருக்கு. கமிங் டு யூ, தமிழ் சினிமாவில இதுதான் உங்களோட டெபியூ. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்களாகட்டும், ஆனந்தவரகுண்டா படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ஆனா அது இல்லாம 2-3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நுவான்சஸா பாக்குறப்ப இந்த பொண்ணு தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்களா, அந்த பொண்ணு தான் அந்த படத்துல நடிச்சிருக்காங்களா, நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எஸ்பெஷலி குடும்பஸ்தன்ல இப்படி இருக்க பொண்ணு பார்த்தா எங்கப்பா அந்த ஹீரோயினை காணான்னு தேடுவாங்க, அப்படி ஒரு ஃபேமிலி கேர்லா இருக்கிறீங்க. ஸோ tell us about the working experience in this film. Newly married couple இருப்பாங்க இல்லையா, அந்த லைஃப் எப்படி இருந்தது பெர்ஃபார்ம் பண்றது? In the journey எல்லாம் இப்போ if I look back, more than doing, I felt I learned a lot of things. ஏன்னா it is just not acting in the film. I feel because of the language, I could learn the culture also. So I learned a lot of things while acting.
இப்போ I think for an actor, I'm personally I feel I have done just 3-4 films in Telugu, and this is my first Tamil first model padam illa. I feel biggest blessing is to get a great team. In one word, I'm very fortunate to be to have worked with this team. Adonna innonna with a brilliant actor, Manikandan sir. I've always been a fan. I've watched all his films, most of his films, and I've always been a fan of how realistic he is. Enna மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், நம்மளுக்கு obviously for the way he portrays every character differently, you know. அது இட்ஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். அப்போ அவங்க கூட அவர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு ஐ திங்க் சுத்தமா பிடிக்கல. இல்ல இல்ல நடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். மணிகண்டன்ற பேருக்கு எப்பவுமே சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு தான் பர்ஸ்ல இருந்து இந்த குடும்பஸ்தன்ல வந்து எல்லாரும் கை நிட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி மணிகண்டன்ற பேருக்கு வந்து பர்ஸ்ல இருந்து டிக்கெட்டு காசு கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணிருக்கீங்க. மணிகண்டன் எப்படி ஒவ்வொரு படமும் பிக்கியா சூஸ் பண்றாரு? இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா படங்களையுமே மிடில் கிளாஸ் லைஃப், அந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல ஒருத்தன் பரிதாபப்படுறான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், அந்த ஜோனை எப்படி பிக் பண்ணி இதுதான் பிளாட்டாவே மணிகண்டனுக்கு செட் ஆகுதான். வேற என்ன கதைகளை வேணாலும் எடுக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்துல மிடில் கிளாஸ்ங்கிற கேட்டகரியில தான் வராங்க. அண்ட் இன்னும் சொல்லி மாளாத கதைகள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. ஓகேவா? நீங்க அந்த சினிமா ஒரு கதைத்தன்மையோட ஒரு சம்பவம் போதும். ஒரு வருஷம் நீங்க வந்து ஒரு ஒன்று கொடுத்தணும்னு வச்சுங்க, 10 வீடு இருக்கு, 10 வீட்டுல 10 கதை இருக்கு. ஓகேங்களா? இல்ல போன வருஷம் என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு வருஷத்துலேயே 10 கதை சொல்லுவாங்க. இவ்வளோ கதைகளும் வந்து அவ்வளோ ரிலேட்டபிளா 10 வீட்டுக்கும் பொருந்தும். எங்க வீட்லயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. சரியா? இப்போ இவ்வளோ பெர்முடேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம சினிமாவுடைய மேஜரான திரைக்கு வர்றதே கிடையாது. இப்போ சூப்பர்லேட்டிவான கதைகளை பண்ணணும்னு அது என்ன மிடில் கிளாஸ்ன்னு இல்லாம வேற பெரிய கதைகள் பண்ணணும்ன்ற என்னமோ இருக்கலாம் தான். ஓகேங்களா? ஆனா அது பொருந்தி வந்தா கண்டிப்பா பண்ண போறோம். வேற இதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இப்ப இந்த கதையை பண்றதுல ஒரு பெரிய யூனிக்னஸ் இருக்கு. ஒரு குடும்பஸ்தன் ஒரு 25,000 30,000 வேலை சம்பளம் இருக்கிற ஒருத்தன் எல்லா விஷயத்துக்கும் அவனோட ஹாப்பினஸோ இல்ல அவனோட சோகமோ எவ்வளவு வாலட்டைலா இருக்கும். ஒரு செகண்ட்ல சந்தோஷப்படுற இப்ப வீட்டுல அக்கா வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே மைண்ட்ல வச்சோம், ஐயோ இப்ப நாளைக்கு இவங்களுக்கு இது வாங்கிட்டு வரணும், அது வேணும்னு கேட்பாங்க, சமைக்கணும், இது இருக்கும், இவ்வளோ செலவு இருக்கு அவங்களுக்கு. வந்துட்டாங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், இவ்வளோ இருக்குல்ல. ஸோ வந்ததுக்கு சந்தோஷப்படுறதா இல்லையா, இல்லை செலவு வச்சுட்டாங்களே, இவ்வளோ இது விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மனநிலைமையை போர்ட்ரே பண்றதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருந்தது. எஸ்வி சேகர் சாரோட 90ஸ்ல வந்த ஃபிலிம் சீரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், விசு சார் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குடும்பத்தில் கோடு கிளிக்கிற மாதிரி தான், துண்டு போகிற கதை தான். ஸோ அந்த ரெப்ளிகாவில் வந்து அந்த இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள் நான் படங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் இன்டர்வியூ நான் படித்தேன். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி இந்த ஜென்சிக்கு எப்படி கடத்துறீங்க? நாங்கள் அதுதான் அவர்கிட்ட பிச்சை தான் சொன்னோம். லைக் வி சேகர் சார் படம் பார்க்கும்போது இருக்கிற கதை, அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வேற மாதிரி மாறி இருக்கு. கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம், நியோ லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அன்சர்டனிட்டி வந்து எல்லா இதுலயும் வந்து இன்னைக்கு சொசைட்டியில பயங்கர இதா இருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய ஜாப்ல வேணா இருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. இந்த வேலைன்னா எங்க அப்பச்சி இருக்காருன்னா அவர் வந்து லைன்மேன் தான் வாழ்க்கை ஃபுல்லா. இன்னொன்னு விவசாயம்னா விவசாயம் அப்படின்னு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, நீங்க நல்லா சம்பாதிக்க கூட இருக்கலாம், பட் யூ டோன்ட் நோ நீங்க அடுத்த மாசம் இதே வேலையில் இருப்பீங்களா என்னங்கிற இந்த எஃபெக்ட் த்ரூ அவுட் இது ஒரு ரிப்பிள் கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு இன்செக்யூரிட்டி. அப்படி இருக்கிறது மனிதர்கள் அது என்னவா மாத்திருக்கு, அது ஃபேமிலிக்குள்ள என்ன டைனமிக்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மனுஷனுக்கும் பணத்துக்குமான உறவு இருக்கு இல்லையா, உறவுகளுக்கும் பணத்துக்குமான உறவு இருக்கு இல்லையா, அது என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நாங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் படத்துல. ஓகேவா? இன் அ வெரி ஃபன்னியர் வே. நான் தான் சொன்ன மாதிரி உங்களுடைய துயரங்களை பார்த்து நீங்களே சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களோட குழம்பல்கள் நினைச்சு நீங்களே சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா குடும்பஸ்தன் அதுக்கான படமா இருக்குங்கிறது தான். ஸோ இது வெறும் காமெடி படம் அப்படிங்கிறது எங்களோட இன்டென்ஷன் கிடையாது. காமெடி படம்
பட் வி ஹேவ் டு இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருந்த ஒரு விஷயம். எனக்கு சான்விஸ் சாய்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எப்படி சான்வியை இந்த படத்துக்கு சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சொன்ன மாதிரி வேற லுக்ல இருந்தாங்க. இந்த படத்துல எஸ்பெஷலி கர்லி ஹேர் வச்சுட்டு ஒரு கண்ணாடி போட்டுட்டு அந்த லுக்ல இதுக்கு ரியல் லைஃப் ரெஃபரன்ஸ் யாரா இருக்காங்களா இல்ல அது? நாங்க நிறைய பார்த்துட்டு இருந்தோம். ப்ரொடியூசர் சார் தான் எனக்கு வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது அவர் தான் பண்ணாரு. அப்புறம் வந்து இவங்களோட ஒர்க்ஸ் நான் பார்த்தேன். தருண் பாஸ்கர் கூட இந்த பிட்டகத்துல பண்ணிருப்பாங்க. அப்புறம் இவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தேன். அதுலயே 2 படம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிருப்பாங்க, பிட்டகத்துல இருப்பாங்க. அவங்க ரொம்ப அவர் சொல்லும் போதே சொன்னாரு, இவங்க ரொம்ப சூஸியா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவாங்களாமா, நீங்க சொல்லுங்க உங்க கதை என்ன சொல்றாங்க. அப்படியா, சரி சரி உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லி பார்க்கலான்னு பண்ணா கிருஷ்ணாவும் இவங்க ஒர்க்கை பார்த்துருந்துருக்கான் முன்னாடி. அசோசியேட் டைரக்டர் இதுல அசோசியேட் டைரக்டர் அவனும் பார்த்துட்டு சொல்லியிருந்தான். இவங்க எல்லாரும் தான் வினோத்தனா ரொம்ப ப்ரொடியூசர் வந்து கரெக்டா இருக்குங்க, இப்போ இவங்க பேரிங் கரெக்டா இருக்குங்க அப்படின்னாரு. அவரோட இதுல எனக்கு இவங்க கூட அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். அப்பவே தெரிஞ்சு எங்க ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, of course you are a professional actor. How challenging it for you to in between perform in front of Manikandan because of he is a more natural performer as you said. That is true. So அது எவ்வளவு சேலஞ்சா இருந்தது உங்களுக்கு? சேலஞ்சிங்கா இருந்தது இல்ல see like இல்ல பஸ் an actor you of course you உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு அந்த மீட்டர் பிடிக்கிறதா இருக்கட்டும் அவரை விட அவங்களுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. very good actor she is also. To be honest, I was very excited to work with him. So more than being intimidated by him because I know what kind of an actor. What happened is I got intimidated. ஏன்னா எனக்கு தான் பயங்கர இன்டிமிடேட்டிங் அது. ஏன்னா இவங்க எவ்வளவு சின்சியர்னா சின்ஸ் அவங்க வந்து வேற லாங்குவேஜுங்கிறதுனால இப்போ பொதுவாக இல்லை நான் ஏதாவது லிப் மூமெண்ட் ஏதாவது பண்ணிக்கிறேன் நீங்கள் டப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல, அவங்க டிக்ஷன் வரைக்கும் இப்போ கோயம்புத்தூரோடைய கொங்கு டிக்ஷன் வரைக்கும் நான் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு அவ்வளோ எப்படி அப்படியே படிச்சுட்டு மனப்பாடமாக வருவாங்க. அவங்களோட ஒரே நைட்மேர் என்னன்னா செட்டுக்கு நான் வரும்போது எதையும் மாத்தி தொலையாதீங்க. Spot improvisation, that is okay, that is secondary. Primary is changing dialogue suddenly. adana actually it is now it is funny. ஆனா அந்த நாள் மட்டும் அம்மோ ஹார்ட் அட்டாக் only for me. அது கூட பரவாயில்ல. கிளைமாக்ஸ்ல வந்துட்டு என்கிட்ட 2 நாளா படிச்சிருக்கேன்டா, இதையும் மாத்திக்கிட்டு தொலையாதீங்களா. எக்ஸாம் எழுதிட்டு லாஸ்ட் மிஸ்ல இந்த எஸ்ஸே வரல மாத்திட்டாங்க. வந்துட்டு மாத்திட்டா நாங்க அப்படியே ஓடிடுவேன். கிருஷ்ணா சொல்லிடுறேன். கிருஷ்ணா வந்து மேடம் சன்வி garu actually நான் என்னன்னா I'm a very prepared actor and especially a new language la. So suddenly I come to the set and I'm like, ready sir, I'm prepared, all dialogues everywhere I know. Ma'am, actually few are cut ma'am, few are replaced ma'am. Like what are that? Like 2 pages dialogue or 3 pages dialogue? Just that a few very small tweaks ana, because it's a new language it gets a little difficult no to adapt. But yeah, that was very scary for me, you know. With sir when we started off also we had a workshop reading ella adala aidichu. Oh, pre workshop pannida guru sir da actually வந்து கண்டக்ட் பண்ணாரு. actor plus pre production la ஒரு என்ன படத்துல very sweet of him guru sir. நான் வந்து அவர் வந்து 3 நாள் ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வந்து அவர் கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி ஐஸ் பிரேக்கிங் இவரும் அவரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னோட அம்மா ஜிகர்தண்டால நாங்க ஸ்கிரீன்ல பார்த்தது இருக்கு. அண்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொஞ்சம் புதுசா. என்னன்னா அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன் எல்லாம் இப்போ தெலுங்குல அதெல்லாம் I have never done it. But here the first time when everybody we all sat down, so Guru sir is like, so என்னோட அம்மா thought that you know acha director is and then sir I'm like mummy director mummy sir is like this very cool. So that is one new learning for me. So it's kind of workshop, proper workshop. Yeah, proper. நான் இது வரைக்கும் பண்ண எல்லா படம் குட் நைட்டிங் நடந்துச்சு, ஜெய்பீம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணோம். லவ்வருக்கு எக்ஸ்டென்சிவா நடந்துச்சு. அடுத்த படத்துக்கும் கிட்டத்தட்ட பயங்கரம் 12-20 நாள் பண்ணோம். மணிகண்டனுக்கு கூட இருக்கிற இந்த டிராவலர் ஆடன் கேரக்டர் இப்போ லைக் ரமேஷ் திலக் மாதிரி குடும்பஸ்தான்லயும் குரு சம்பந்தர் சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பெர்ஃபார்மர் அப்பல இருந்தே. அந்த காம்பினேஷன் எப்படி அமையுது? ஏன்னா ஒருத்தர் ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த பார்ட்னர்ஷிப் அமையும். சார் லைக் அது அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி மணிகண்டனுக்கு பில்ட் ஆகுதுன்னு நான் கேட்குறேன்.
with Guru sir, my favorite in the film. இல்ல சோமண்ணா வந்துல ரொம்ப நாளா ரொம்ப வருஷம் நானும் அவரும் ஒரு ஃபாரின் போயிருந்தோம். ஒரு ஃபெலிசிட்டேஷன் வந்து எங்களுக்கு வச்சிருந்தாங்க. அதனால ஒரு ஃபாரின் போயிருந்தோம். செம்ம காமெடி அங்க. ஓகேவா? அப்போ என்கிட்ட கேட்டே இருப்பாரு, ஏன்டா நம்ம 2 பேரும் நடிக்கிற மாதிரி ஒரு கதை வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டே இருந்தாரு. ஆமாண்ணே அப்படின்னு. அப்புறம் நான் கொண்டு போனேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னா நான் 2 கதை கொண்டு போய் அப்போ அது பண்ண முடியாம போயிடுச்சு. அது ரொம்ப ஒரு கிரைம் த்ரில்லர். நானும் அவர் 2 கேரக்டர் தான் படம் ஃபுல்லா. 2 திருடர்கள் வச்சு ஒரு கதை ஒண்ணு வந்துச்சு, அதுவும் பண்ண முடியல. நான் அதை வந்து ரொம்ப நம்பி கடைசி வரையும் போய் அப்புறம் நின்றுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இவர் சொன்னாரு, இப்படி அது சோமண்ணா போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ அது எங்களுக்கு பயங்கர பிச் பண்ண சும்மா சார் பண்ணாதானே அவர் பண்றதுன்னு சொன்னது அந்த கேரக்டருக்கு இன்னொரு டைமென்ஷன். மினிமம் பட்ஜெட்ல வந்து ஒரு பெரிய சக்சஸ் பார்த்த ஃபிலிம் உங்க 2 படமே ஹிட். இப்போ 3rd குடும்பஸ்தன் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹேட்ரிக் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஆடியன்ஸ் அஃப்கோர்ஸ் அது தோணுது எல்லாருக்குமே. அந்த ப்ரெஷர் வந்து சக்சஸ் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கா? ஃபெயிலியரை பத்தின பயம் எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஆனா இங்க எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்க சக்சஸ் இருந்தா மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்க பொதுவா ரூல் என்னன்னா, தப்பு பண்ணி தானே கத்துக்க முடியும். வாழ்க்கையே அப்படிதான். ஆனா சினிமால ஒரு தப்பு பண்ணினா முடிஞ்சு. ஓகேங்களா? அத்தோட யூ கான். நீங்க திரும்பி எந்திரிச்சு வர்றதுக்குள்ள 5 வருஷம் ஆயிடும். 5 வருஷத்துல அவுடேட் ஆயிரும். நம்ம முகம் எல்லாருக்கும் வெறுத்துரும். ஓகேங்களா? சோ இப்ப இங்க சக்சஸ்ங்கிறது ஏன் ரொம்ப அவசியப்படுதுன்னா, ஏன் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்குன்னா, ஒரு தப்பு மார்ஜின் ஆஃப் எரர் இன்னைக்கு ரொம்ப கம்மி. ப்ரீவியஸா someone can afford to give like ஒரு 5 ஃபெயிலியருக்கு அப்புறம் கூட வரலாம், ஃபிளாப்ஸ்க்கு அப்புறம். இன்னைக்கு ஒரு ஃபிளாப் யூ கான், அவ்வளவுதான், பேனிஷ்ட். அதுக்கப்புறம் வேணாங்க. அண்ட் தென் எல்லாருக்குமே வந்து ஒரு டயரிங்கான முகமா டயரிங்கான இதுவா மாறிடக்கூடும். அது வந்து எனக்கு இருக்கோ இல்லையோ, இப்ப நிறைய நம்மளுக்கு பின்னாடி என்ன சொல்ற, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்க சினிமால தெரிஞ்சவங்க அவங்க சொல்றது இருக்குல்ல, அது இன்னும் பயங்கர ப்ரெஷரைசிங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அது நம்மளுக்கு ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆக்சுவலி இதுல இன்னொரு பிளஸ் கூட இருக்கு. விழுந்து எழுந்திருக்கும் போது தான் இன்னும் பலம் அதிகம். அவரே நாங்க முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு தொழில்ல இல்ல ஒரு கலையில எக்ஸ்பர்டீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10,000 hours ஆஃப் பிராக்டிஸ் வேணும்பாங்க. he has done his 10,000 hours of practice from 2009. அவர்கிட்ட அதான் சொல்லுவாங்க. இவர் வாழ்க்கை அனுபவங்களை கேட்டா என்னையா எத்தனையா வச்சிருக்கீங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேஜ் போயிட்டு நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் வெளியிருந்து அவருக்கு என்ன தெரியல, நான் வெளியிருந்து அப்ஜெக்டிவா பார்க்கும்போது நான் இல்லையா அது கரெக்ட் தான். ஆனா இங்க இப்ப நீங்க இவர் சொன்னாரு என்ன கம்பேக் தானே இருக்கிறதுல, அதுல ஒரு ஜாய் இருக்கு. இல்ல வாழ்க்கையவே அப்படிதானே. இல்ல கரெக்ட் இல்ல சார், அது கரெக்ட் தான். ஆனா இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, அதான் சொல்றேன், இங்க அதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு ஃபெயிலியர் இருக்குல்ல, பெரிய செட்பேக் கொண்டு போயிருது. அதுதான் சொன்னேன், திருப்பி மீண்டு வர்றது பயங்கர ஜாலி தான். அதெல்லாம் எப்படி அது கம்பேக் எப்பவுமே ஹை தான். அது எவ்வளவு தூரம் பாசிபிள் இன்னைக்கு, அதுதான் மோர் கான்ஸ்டன்ட்லி லேர்னிங்கா இருக்கணும்ங்கிறது இருக்கு. 10,000 hours தாண்டிட்டாலும் தமிழ் ஃபிலிம்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ் ஃபார் அ பிகினர். ஸோ இந்த ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்சர்வேஷனாக எனக்கு இந்த கேரக்டர் விச் ரிட்டன் வாஸ் டூ குட் அப்படின்னா, தமிழ் ஃபிலிம்ஸ்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் பெஸ்ட்டாக இருந்திருக்கு? எனி ஃபீமேல் கேரக்டர்? ரீசெண்டா அமரன் பார்த்துட்டேன். ஸோ ஐ அப்சல்யூட்லி லவ் சாய் பல்லவி. ஸோ I think that's first film that has come to my mind was Amaran, because the way she portrayed adonna innona the way they have written it, because it's also a true story la. So I think that I was really mesmerized, and how she has done justice to that character was beautiful. That is one. I watched a lot of Sridevi's ma'am's films. She's my inspiration, idol. Yeah. Recent ஒரு series பார்த்தேன். It's called Sweet Karam Coffee. It's on Prime. Lakshmi ma'am and they have done it. Oh my God. So 3 women. It's a journey of 3 women. Okay, 3 women. They're a party, amma and a ponnu. வீட்ல தப்பிச்சு டிராவல் பண்ணுவாங்க, வெளிய எல்லாம் ஊர் சுத்திட்டு வருவாங்க. That was lovely. Very beautifully written. That is one. சூப்பருங்க. Really honestly I'm appreciating you. Sweet Karam Coffee நீங்க சூஸ் பண்ணது. ஏன்னா about women based ஒரு சீரிஸ். அந்த womenோட லைஃப் என்ன, ஏஜ் ஹானஸ்டா பதில் சொல்லு. ரொம்ப பிரிட்டன்டியஸா எனக்கு அதுன்னு சொல்லாம ஹானஸ்டா சொல்லுங்க. Great. Yeah, even modern love also different
women portraying different. Gauri also acted in Modern Love. ஓகே. ஆமா. மியூசிக்கெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு வைசாகோட காக்கா கதை சாங் இருக்கட்டும், அவர் பண்ண துணிவு படத்தில் எழுதின சாங் இருக்கட்டும், ஒரு லிரிசிஸ்ட் அப்கமிங் ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு ப்ராப்பர் பிக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அடுத்த ஜென்சி, இப்போ இருக்க ஜென்சி ஆல்ஃபாவோட ஒரு கேட்சியான யங் டீம்ல இவரும் ஒருத்தராக இருக்காரு. அவருக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபிலிமில் சூஸ் பண்ணுறப்போ வைசாக் தான் பண்ணணும் மியூசிக், அப்படி கம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கால் எப்படி எடுத்தீங்க? அண்ட் அசோசியேட்டான ஜிவியா இருக்கட்டும், சாண்ட்ரோடலாம் இருக்கட்டும், தலைவனோட ஃபேவரட் செல்லக்குட்டி, அவங்களாம் அது ஆட் ஆனா இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். வைசாக் தான் பண்ணணும்னு எடுத்ததுக்கு காரணம், இந்த படத்துக்குள்ள பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அண்டர் 30-35 நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு குடும்ப படம் தான், பட் த பிரசன்டேஷன் இஸ் வெரி வெரி மாடர்ன் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப சவுண்டிங்ல இருந்து the way we shot itல இருந்து, ஐ மீன் லைக் நான் சொல்றது ஒரு ரொம்ப யூஸ்வலான ஒரு குடும்ப படத்துக்கான டெம்ப்ளேட்ல பண்ணிடக்கூடாதுன்னு இருந்தோம். நாங்க அதான் பிச் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் படம் பாக்குற மாதிரி பிரசன்டேஷன்ல இருக்கிற ஒரு குடும்ப படம், ஃபேமிலி அட்வென்ச்சர். ஆமா ஆமா. ஏன்னா இந்த படத்தோட பேசிங்க, இந்த படத்தோட சவுண்டு, இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட், அவர்கிட்ட சொன்ன மாதிரி நாங்க பேசுனது என்னன்னா, ஒரு எட்கர் ரைட் வந்து வி சேகரோட கம்பைன் ஆனா என்ன ஆகும், எட்கர் ரைட் என்னவா இருக்கும் அப்படிங்கறதா எங்க பிச்சா இருந்துச்சு. அதுல சவுண்டிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து. ஏன்னா ஒரு வைசாக் கிட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாய்ஸியா இல்லாம ஒரு காக்கா கதைனா கூட அதுக்குள்ள ஒரு மெலடி இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஹூக் இருக்கும், ஒரு டியூன் இருக்கும், ஒரு ஜாஸ் ஃபீல் இருக்கும் இல்லையா அவர்கிட்ட கொஞ்சம் அதிகமா. இந்த படத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு எங்களுக்கு. அதனால வெஸ்டர்ன் படத்தோட இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்கு. இப்போ குட் பேட் அக்லி, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட், அந்த கைண்ட் ஆஃப் சவுண்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்துச்சு. நான் வைசாக் போலான்னு சொன்னா தலைவனும் ஓகே அப்படின்ட்டாங்க. ஷான் வந்து இவரு தான் கேட்டார், இவர்கிட்ட இவர் சொல்லி சாங் வந்து அந்த சாங் வந்து யார் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசும்போது, ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவர் சொன்னாரு, நான் சொன்னேன் ஷான் பண்ணா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. வைசாக் சொன்னா ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் ஷான் சார்ட்ட கேட்டேன், சார் இப்படி ஒரு ஆனா அது வந்து அவரு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க பெரிய வால்யூம் ஆஃப் ஒர்க்ல டக்குன்னு வந்தாரு, வந்துட்டு ஒரு ஹோல் டே வந்து ரொம்ப ஜிவி சாரும் ஜிவி சார் அப்படி. ஷான் சார் எப்படியோ, ஜிவி சார் வந்து ஆக்டிங் பெரிய பெரிய படங்கள் பண்றாரு. பட் ஆனா வைசாக்காக சொன்னோன்னே மணி சாருக்காக வந்து கேட்டோன்னே பண்ணி கொடுத்தாங்க. இல்ல அது வந்து உண்மையாவே வெரி கிரேட்ஃபுல். ரெண்டு பேருமே அவ்வளவு ஸ்வீட்டா வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஆல்பமாவே ஒரு ஆட் அண்ட் வேல்யூவா பார்க்க முடியல. நல்ல ஒரு ஃபிலிமுக்கான ஒரு புஷா இருந்தது. அண்ட் ஃபைனலா இந்த கேட்டு இந்த கான்வர்சேஷன் முடிச்சு நினைக்கிறேன். மணியோட ரீசன்ட் வைரல் பெர்ஃபார்மன்ஸ் மார்கழியில் மக்கள் இசை டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் ரஞ்சித் அவர்கள், இயக்குனர் ரஞ்சித் அவர்களோட. ஸோ அது நல்ல வைரலா இருந்தது. ரஞ்சித் வந்து நான் சொன்னேன், நான் போனேன் நீ ஃபீவர், நான் சும்மா நான் சொல்றேன் ஃபீவர் வாடா அப்படி சொல்லிட்டு அவரு கூப்பிட்டு போனாரு. எங்க டான்ஸ் சும்மா இப்படி அசைச்சிட்டு இருந்தாலும் இல்ல, அது என்னன்னா மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஹவ் ஏரியா பாய்ஸ் வி யூஸ்ட் டு டான்ஸ், அந்த ஒரு அவ்வளவுதான். அது அந்த இன்னொன்னு மார்கழி மக்கள் இசையில பார்ட்டிசிபேட் பண்ண கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்க அந்த பீட்ஸ் எல்லாம் கேட்கும் போது இல்ல, நீங்க நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படியான அதை கேட்டே வளர்ந்தவங்க இல்லையா, நம்மள மீறி ரொம்ப ரிலக்டன்ட்டா இருப்பாரு டான்ஸர்ங்களா. ஒரு ஃப்ளோல இருந்திருக்காங்க போல. இந்த படம் குடும்பஸ்தன், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளை போஸ்டர்ஸ்லயே பார்த்துட்டோம், அதுலயே அவ்வளவு கனெக்ட் ஆகுதுன்னா அஃப்கோர்ஸ் கதைக்குள்ளேயும் நிறைய கனெக்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். சான்வி, இட் மஸ்ட் பி அ கிரேட் டெபியூ ஃபார் யூ. அக்லைட்ஸ் டு இந்த ஜேர்னி இன்னைக்கு ஒரு யூடியூப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு டைரக்டர் உருவாகுது அப்படிங்கிறப்போ அவங்களோட சக்சஸ் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். மணிகண்டன் ஸ்டார் இஸ் க்ரோயிங் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹல் சில்க்ஸின் லேட்டஸ்ட் ட்ரெண்டி பொங்கல் கலெக்ஷன்ஸ். இந்த பொங்கலை வண்ணமயமாக்க ராஜ்மஹல் சில்க் ஸ்டோரியுடன் கொண்டாடுங்கள்.